டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்க, லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட சிலபஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாம் 2018 நடந்தது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்போ ஃபாலோ பண்ண சிலபஸோட லிஸ்ட் தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜிகே போர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் இருக்கா? ஸோ அதில் என்னென்னலாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிறது பாருங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஸோ இம்பார்ட்டன்டான விஷயங்கள், இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும். ஸோ அது நீங்கள் வந்து படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஸோ அதில் வந்து இந்தியா வெதர், மான்சூன், கிளைமேட், ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், பாப்புலேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் ஆகுது. அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ். ஸோ இது ஜிகே போர்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லேருந்து ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா இதுவும் ஆட் ஆகுது. ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸ், பாலிசி, இன்ஃப்ளேஷன், பாப்புலேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இது எல்லாமே ரைட். அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ், ஃபாரின் பாலிசி வரைக்கும். ஸோ இந்த டாபிக் பாலிட்டி வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் புக்ஸில் வந்து தாராளமாக வந்து படிக்கலாம். பள்ளி பாட புத்தகங்கள் கவர் ஆகும். அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆரம்பிச்சு டான்ஸ், ட்ராமா, ஃபிலிம்ஸ், பெயிண்டிங் நிறைய விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஜிகே போர்ஷனுக்கு நீங்கள் ஸோ ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் பேஸ் சரிங்களா? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி தனியாகவும், மாடர்ன் இது தனியாக இருக்குது, தனியாக இருக்குது. சயின்ஸ் அதாவது பாலிட்டி தனியாக புக் இருக்கு, 5 புக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இருக்கு. ஓகே, எஸ்சிஆர்டி பேஸ்ட், ஸ்கூல் புக் பேஸ்டு என்னென்னலாம் இது படிக்கணுமோ அது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கவர் பண்ணது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதாவது 8681859181. சரிங்களா? ஸோ புக்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டில் அந்த சிலபஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது வந்து முன்னாடி இருந்த சிலபஸ், இப்போ அப்டேட் பண்ணதில்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் கீழே கொடுத்துட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் இருக்கும். புக் ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற புக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, தமிழ் மீடியம் வேணுமானாலும் இங்கிலீஷ் மீடியம் வேணும்னாலும் நீங்கள் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணுமோ நீங்கள் அது வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய போர்ஷன். சரி, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து டெக்னிக்கல் போர்ஷன் வந்து இருக்கு. டெக்னிக்கல் போர்ஷன் பாருங்க என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் யூனிட் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷின்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், அடுத்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், நெட்வொர்க் ஆண்டனா கொடுத்தாங்களா, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம். அடுத்து 6வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இந்த டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் 2018 நடந்த இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுங்க, சிலபஸ் வாங்கி அதையும் வச்சு பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சிலபஸ் ஒரு 70% கிட்ட வந்து இதே வரலாம். ஓகே, அதுக்கு மேலே வேற ஏதாவது புது போர்ஷன் வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அப்டேட் பண்ணியும் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு 8 years ஓல்டு சிலபஸ். அதுக்கு இப்போ தான் நடக்குது அப்படிங்கும்போது சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க ஆட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலபஸையும் மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது கூட அடிஷனலாகவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, சரி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நார்மல் இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐ பேட்ச் பற்றி இன்னும் அப்டேட் கொடுக்கல. பட் நம்ம வந்து மற்ற எஸ்ஐ எக்ஸாம் அதே மாதிரி பிஎஸ்சி எக்ஸாமுக்கான பேட்ச் கண்டிப்பாக இருக்கும். எஸ்ஐக்கான டெஸ்ட் பிளான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி புக்ஸ் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம டெக்னிக்கல் எஸ்ஐ படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டடி பிளான் ரிலேட்டடாக நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து சிலபஸ் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.